அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தியை ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். ஜனாசா அறிவிக்கின்ற பொழுது மர்ஹூம் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு அறிவிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதை பல தடவை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன், ஆனால் வாய்ப்பு அமையவில்லை. இப்பொழுது ஒரு காணொளியாக அதை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். மர்ஹூம் என்றால் அருள் செய்யப்பட்டவர் என்று அர்த்தம். அப்போ அருள் செய்யப்படக்கூடியவர், பட்டவர், இப்படியான அர்த்தங்களில் இந்த மர்ஹூம், ரஹிம என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் மர்ஹூம். எனவே இந்த வார்த்தையை நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது பாவிக்கின்றோம். மர்ஹூம்களான அல்லது மர்ஹூமான இன்னார் மரணித்திருக்கிறார், மர்ஹூமான இன்னாருடைய சகோதரி மரணித்திருக்கிறார், மர்ஹூமான இன்னாருடைய இன்னார் மரணித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். ஆனால் இந்த மர்ஹூம் என்ற வார்த்தையை பொறுத்தவரையிலே நாங்கள் பயன்படுத்துவதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்று தெரியாமலேயே நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மர்ஹூம் என்றால் என்ன அர்த்தம்? அருள் செய்யப்பட்டவர் என்று நாங்கள் அவரை பற்றிய தகவலாக சொல்கிறோம். தகவல் என்றால் என்ன? அதுக்கு ஹபர் அல்லது இஹ்பார் என்று சொல்லலாம். ஒருத்தரை பற்றிய ஒரு செய்தியை சொல்வது. உதாரணமாக, இன்ன மனிதர் நேர்மையாக வாழ்ந்தார், நேர்மையான மனிதர் என்று நாங்கள் சொல்கிறோம் என்றால் அவரை பற்றி நாங்கள் சாட்சியம் சொல்கிறோம். எனவே மர்ஹூம் என்ற வார்த்தை என்பது அருள் செய்யப்பட்டவர் என்று நாங்கள் அவரை சொல்கிறோம். எனவே அருள் செய்யப்பட்டவர் என்று நாங்கள் சொல்லலாமா என்று கேட்டால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குட்பட்டவராகவும் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய அருளுக்குட்பட்டவராகவும் இருக்கலாம். எனவே இல்முல் கைப், மறைமுகமான செய்தி, அல்லாஹ்விடத்தில் அவர் அருள் செய்யப்பட்டவர் அல்லது கோபத்துக்குள்ளானவர் என்பது நமக்கு தெரியாது. எனவே இது ஒரு மறைமுகமான அறிவு சார்ந்த ஒரு விடயம். எனவே தான் அகீதாவுடைய இஸ்லாமிய கொள்கை கோட்பாட்டிலே சொல்வார்கள், அதமுல் இதுஹால் அகல், அதமு இதுஹாலில் அகல் ஃபி இல்மில் கைப். மறைமுகமான விஷயத்திலே நாங்கள் அறிவை போட்டு சிந்திக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய பகுதி. எனவே அறிவை வைத்து நாங்கள் ஒருத்தர் நல்லவர், கெட்டவர், இவர் அல்லாஹ்வால் அதாவது அருள் செய்யப்பட்டவர் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவருக்கு அருள் செய்தும் இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய வேதனைக்குரியவராகவும் அவர் இருக்கலாம். எனவே மர்ஹூம் என்ற வார்த்தையை போட்டு நாங்கள் அறிவிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சில நேரம் அதை நாங்கள் துஆவாக பயன்படுத்துவதாக இருந்தால், மர்ஹூம் என்று அல்லாஹ் அவரை அருள் செய்யப்பட்டவராக ஆக்குவானாக என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துவதாக இருந்தால் அதை பயன்படுத்துவது தவறில்லை. ஆனால் நாங்கள் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம் என்று தெரியாமலேயே நாங்கள் பயன்படுத்துகிறோம். துவாவுக்காக அல்லது தஃபாவுல் என்று சொன்னால் இவர் நல்லவராக இருக்கக்கூடும் என்ற அந்த எண்ணத்திலோ, அதாவது நல்லவராக இவர் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலோ, இப்படி நாங்கள் அவருக்கு அந்த மர்ஹூம் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் தவறு இல்லை என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் அந்த மர்ஹூம் என்ற வார்த்தை நாங்கள் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று தெரியாமலே பயன்படுத்துகிறோம். எனவே நாங்கள் அதை ஒரு ஹபராக, ஒரு செய்தியாக, ஒருத்தரை பற்றிய ஒரு அறிவித்தலாக நாங்கள் சொல்கிறோம். அறிவித்தல், இவர் இன்னார் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர் என்று சொல்லுகின்ற அதிகாரம் நமக்கு கிடையாது. எனவே நாங்கள் அந்த வார்த்தையை தவிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் நாங்கள் மரணித்தவர்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று அவரிடத்தில் விரும்பினால் அறிவிக்கின்ற பொழுது ரஹிமஹுல்லா, பொம்பளையாக இருந்தால் ரஹிமஹல்லா என்று பயன்படுத்தலாம். உதாரணமாக இப்போ லத்தீஃப் ரஹிமஹுல்லா, இன்னாருடைய மரணித்த லத்தீப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சகோதரி, அப்படி நாங்கள் பயன்படுத்தலாம். எனவே அவருக்கு அது துஆவாக அமையும். எனவே துஆவாக அமைகின்ற வாசகங்களை நாங்கள் பயன்படுத்துவதில் பிரச்சனை இல்லை. அதே போல் அல் மக்ஃபூர் லஹு, அதாவது அவர் மன்னிக்கப்பட்டவர், அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டவர் என்ற செய்தியை சொல்ல முடியாது. அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக என்று நாங்கள் சொல்லலாமே தவிர மன்னிக்கப்பட்டவர் என்று சொல்லுவதோ அல்லது அருள் செய்யப்பட்டவர் என்று சொல்லுவதையோ நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த மர்ஹூம் என்ற வார்த்தையை தவிர்த்து விட்டு நாங்கள் அந்த இடத்துல மரணித்த ஒருத்தரை சொல்ல போகிறோம் என்றால், இப்போ உதாரணமாக சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா என்று நாங்கள் சொல்கிறோம். அதே போன்று ஒரு மரணித்த ஒருத்தரை சொல்லுகின்ற பொழுது ரஹிமஹுல்லா என்ற ஆணை பார்த்தும் பெண்ணுக்கு ரஹிமஹல்லா என்றும் நாங்கள் சொல்லி அதை துஆவாக பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே அந்த வார்த்தைக்கு பதிலாக மர்ஹூம் என்ற வார்த்தை பயன்படுத்தாமல் ரஹிமஹல்லா, ரஹிமஹுல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள். இதுவே பொருத்தமானது என்பதையும் உங்களுக்கு நான் இந்த இடத்திலே ஒரு அறிவுறுத்தலாகவும் ஒரு அன்பான வேண்டுகோளாகவும் எடுத்துக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.